விருத்தாச்சலத்தில் அதிநவீன இயந்திரங்கள் மூலம் ரயில் கிராசிங் பாயிண்ட் அமைக்கும் பணி தீவிரம். இந்தியாவின் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பொதுமக்களின் பயணத்தை எளிதாக்கும் வகையில் ஆங்கிலேயர் காலம் முதல் ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து நடந்து வருகிறது. இதில் மக்கள் பயணம் செய்வதோடு மட்டுமின்றி மிக கனரக பொருட்கள் முதல் மிக எளிதான பொருட்கள் வரை ஒரு பொருள் உடனுக்குடன் மற்றொரு இடங்களுக்கு எளிதாக சென்று சேர்வதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ரயில் போக்குவரத்து அவசியமானது ஒன்றாக உள்ளது. ரயில் போக்குவரத்து பல கட்ட வளர்ச்சிகளை பெற்று வருகிறது. மீட்டர் கேஜ் பாதையில் இருந்து தற்போது பிராட் கேஜ் பாதை வரை வளர்ந்துள்ளது. முன்பெல்லாம் ரயில் போக்குவரத்து ஒரு வழி பாதையாக நடந்து வந்த நிலையில் ரயில்கள் எதிரே வரும்போது ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு ஒரு ரயில் சென்ற பின்பு மற்றொரு ரயில் இயக்கப்படும். இதனால் மிகப்பெரிய காலதாமதங்கள் ஏற்பட்டு வந்தன. ஆனால் தற்போதைய காலத்தில் அகல ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருவழி ரயில் பாதையில் ரயில் இயங்கி வருகிறது. இதனால் ஒரு பாதையில் ரயில் செல்வதும் மற்றொரு பாதையில் ரயில் போகுவதுமாக உள்ளதால் பயணிகளின் காலதாமதமும் வெகுவாக குறைக்கப்பட்டுவிட்டது. இவ்வாறு ரயில் தண்டவாளங்களை பராமரிக்கவும் அதிநவீன இயந்திரங்களும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு பல்வேறு பணிகள் எளிதாக நடந்து வருகிறது. தற்போதைய காலகட்டத்தில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் போன்ற அதிநவீன ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு பயணிகளின் பயன்பாட்டில் உள்ளது. புதிய ரயில்களின் வேகம் அதிகரிக்கும் போது தண்டவாளங்களில் ஆங்காங்கே தேய்மானம் ஏற்பட்டு டங் டங் என்ற சத்தம் கேட்கும். இதுபோன்ற இடங்களையும் நவீன இயந்திரங்களையும் கொண்டு எங்கே ஜம்பிங் ஆகுது என அறிந்து அந்த இடங்களில் ரயில்கள் மிகவும் குறைவான வேகத்தில் இயக்கப்படும். அதிநவீன ரயில்கள் ஓடும் போது அதற்கு ஏற்ப தண்டவாளத்தில் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். இதனால் தண்டவாளங்கள் அதற்கு ஏற்ப மாற்றப்படுகின்றன. தற்போது நெல்லை சென்னை வழித்தடத்தில் விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது. முன்பெல்லாம் இந்த வழித்தடத்தில் ரயில்கள் 90 முதல் 110 கிலோமீட்டர் வரை இயக்கப்பட்டு வந்தன. இதற்காக 52 கேஜ் தண்டவாளங்கள் போடப்பட்டிருந்தன. ஆனால் வந்தே பாரத் போன்ற ரயில்கள் வேகம் 150 கிலோமீட்டர் வரை இயக்கப்படும் என்பதால் இந்த தண்டவாளங்களை 60 கேஜிகளாக மாற்றப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் சென்னை மார்க்கத்தில் இருந்து கடலூர் பிரிந்து செல்லும் ரயில்கள் கிராசிங் செய்யும் இடங்களில் ரயில்கள் வேகமாக செல்லும் வகையில் அதிநவீன இயந்திரங்களை கொண்டு ரயில்வே ஊழியர்கள் 52 கேஜ் தண்டவாளங்கள், ஸ்லீப்பர் கட்டைகள் ஆகியவற்றை மாற்றிவிட்டு புதிய ஸ்லீப்பர் கட்டைகள், புதிய 60 கேஜ் தண்டவாளங்களை அமைத்துள்ளனர். மேலும் ஸ்லீப்பர் கட்டைகள் இடையே ஜல்லிகளை கொட்டி பேக்கிங் செய்யும் இயந்திரம் மூலம் பேக்கிங் செய்து வருகின்றனர். இந்த பணிகள் முடிவடைந்தவுடன் ரயில்கள் ஒரு தண்டவாளத்தில் இருந்து மற்றொரு தண்டவாளத்திற்கு மாறும் வகையில் உள்ள கிராசிங் பாயிண்ட் பகுதியில் ரயில்கள் அதிவேகத்தில் இயக்கப்படும் என கூறப்படுகிறது. அவ்வாறு ரயில்களை இயக்கும் போது பயணிகளின் காலதாமதம் மிகவும் குறைக்கப்படும். விரைவில் பொங்கல் பண்டிகை வர உள்ளதால் வடமாநிலங்களில் பல்வேறு பண்டிகைகளும் நடைபெற இருப்பதால் ரயில்களை விரைவாக இயக்குவதற்கு இந்த பணிகள் துரிதமாக நடைபெறுவதாக ரயில்வே ஊழியர் ஒருவர் தெரிவித்தார்.